வணக்கம். இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா உங்கள் பெயரை மாற்றம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. உங்கள் நேமை இங்கிலீஷ்லேயோ இல்லை தமிழ்லேயோ இல்லை ஒரு ஸ்பெல்லிங் கரெக்ஷனோ இல்லை உங்கள் பெயரையே மாற்றம் செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். உங்கள் பெயரை மாற்றம் செய்ய விண்ணப்பிக்க வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இதற்கு பிறப்பு சான்றிதழ், பள்ளி கல்லூரி இறுதி சான்றிதழ் நகல் வேணும். நெக்ஸ்ட் ஆதார் அட்டையுடைய நகல் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்காளர் அட்டையுடைய நகல் வேணும். அதே போல குடும்ப அட்டை ஆகியவற்றுடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இணையதளத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஒரு லிங்கை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கும் இல்லையா, பிறப்பு இறப்பு பதிவு செய்கிற துறை இருக்கு இல்லையா, அந்த துறை மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழில் பெயரை மாற்றம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெயர் மாற்றம் செய்கிறதுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே போல் நீங்கள் ஆங்கிலத்தில் உங்களுடைய பெயரை மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 750 ரூபா வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுது. ஸோ இதை மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக தகவலாக இல்லாமல் கூட இருக்கலாம். பட் இது யாரோ ஒருத்தவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நேம் கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கும் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு நேரம். அதனால் உடனே பண்ணிக்கோங்க. டாடா.